ஸ்காட்லாண்ட்ல ஒரு சின்ன கிராம சபை. அந்த சின்ன கிராம சபையில வெட்னஸ்டே ஈவினிங் ஜெர்மன் தேசத்தை சேர்ந்த ரெவரண்ட் கர்க் அப்படின்ற மிஷனரி, கேக்குறீங்களா எல்லாரும்? கவனிங்க. ரெவரண்ட் கர்க் அப்படின்ற ஜெர்மன் மிஷனரி ஆப்பிரிக்காவில் போய் ஊழியம் செஞ்சிட்டு இருக்காரு. அவர் இன்றைக்கு இந்த வாரத்துல புதன்கிழமை நம்ம சர்ச்ல வந்து மிஷனரி பணினா என்ன அப்படின்றத என்ன பண்ண போறாரு, சொல்ல போறாரு. அதனால இந்த புதன்கிழமை எல்லாரும் சரியா 6 மணிக்கு எங்க இருக்கணும், சபைக்கு வரணும். மிஷனரி வந்து ஆப்பிரிக்கா தேசத்தின் பாடுகளை நம்மோடு என்ன செய்ய போறாரு, பகிர்ந்து கொள்ள போறாரு. அட்வர்டைஸ் பண்ணாங்க. சர்ச்சின் பாஸ்டர் ஆவலா இருந்தார். நிறைய பேர், சபை ஃபுல்லா என்ன செய்ய போகுது, நிரம்ப போகுது. கீழே ஒரு நோட் போட்டிருந்தாங்க, ஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் வாங்க, வாலிபர்கள் என்ன செய்யுங்க வாங்க, மிஷனரி பணிக்காக வாலிபர்கள் வாங்க. புதன்கிழமை ஆச்சு, ஈவினிங் மீட்டிங். கவனிங்க, பெரிய கூட்டம், எதிர்பார்த்த கூட்டம்லாம் இல்லை. கொஞ்சம் வயசானவங்க வந்து கொஞ்சம் உட்காந்துட்டு இருந்தாங்க. வாலிபர்கள் வாங்கன்னு போட்டிருந்தாங்க. எல்லா வாலிபர்களும் சேர்ந்து பிளான் பண்ணி கட்ட வச்சுட்டாங்க. என்னது இப்ப அப்படியெல்லாம் தீமா நடக்குது, எல்லாம் கும்பல் சேர்ந்துன்னு. காலேஜ் மாதிரி இது கிளாஸை பங்க் அடிக்கிற மாதிரி சர்ச்சை பங்க் அடிக்கலாம், யூத் மீட்டிங்கை பங்க் அடிக்கலாம். ஓகே, நான் சொல்றது சரித்திரம். ஓகே, பரவாயில்ல, எவ்வளவு பேர் வந்தாலும் பரவாயில்ல, கூட்டம் நடக்கணும். அதனால ஜெர்மன் தேசத்தை சேர்ந்த ஆப்பிரிக்காவுக்கு போய் ஊழியம் செய்யற மிஷனரி கர்க் வந்தாங்க. பிரசங்கம் பண்றாரு. யாரை நான் அனுப்புவேன் என்ற சத்தம் என் காதுகள்ல நான் கேட்கும் பொழுது என்னால ஜெர்மனில என்ன செய்ய முடியல, உட்கார முடியல. எப்போ இதெல்லாம் நடக்கிறது? hundreds of years ago. மனுஷனை திங்கிற மக்கள் வாழ்ற எந்த கண்டம், ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு நான் போகணும் அப்படின்ற ஒரு தீர்மானத்தோட நான் போனேன்னு சொல்லி அங்க நின்று ஆப்பிரிக்காவில் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அந்த மிஷனரி என்ன பண்றாரு, அங்க சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே அங்க யார ஸ்பெஷலா வாங்கன்னு சொல்லி இருந்தாங்க. ஆனா சர்ச்ல அவ்வளவு வாலிபர்கள் இல்லை. இருந்தாலும் அந்த மிஷனரி தாகத்தோட கண்ணீரோடு கடைசியில அழுறாரு. யாராவது இயேசுக்காக ஊழியம் செய்ய வரீங்களா? யாராவது இயேசுக்காக ஊழியம் செய்ய வரீங்களா? யாராவது இந்த சபையில இருக்கிறீங்களா? இயேசுக்காக மிஷனரியா வர்ற யாராவது ஆயத்தமா இருக்கிறீங்களா? 3 தடவை கேட்டாரு. Is there someone? Is there someone? யாராவது இருக்கிறீங்களா இங்க? அப்போ அந்த ஸ்காட்லாண்ட்ல பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஆலயங்கள்ல ஆர்கன் இருக்கும். ஆர்கன் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, பார்த்துருக்க மாட்டீங்க. ஆர்கன் இருக்கும். அதை காலில் என்ன செய்யணும், அமுத்தணும். அதுக்கு காத்து, அதாவது ஹார்மோனிய பெட்டி பார்த்துருக்கீங்களா? ஹார்மோனியத்துல காத்து உள்ள போனாதான் இசை வெளியில வரும். அந்த மாதிரி இது பெரிய பிரம்மாண்டமான ஆர்கன். அந்த ஆர்கனை வாசிக்கிறவருக்கு உதவியா அங்க யாராவது நிற்பாங்க. அவங்க அந்த காத்தெல்லாம் என்ன செய்யணும், ஊதணும், அமுத்தணும், பேஜை திருப்பணும். இந்த வேலை செய்யற 8 வயசு பையன் அங்க நின்றுட்டு இருந்தான். யாருக்கு உதவியா சொல்லுங்க? சர்ச்சில் ஆர்கன் வாசிக்கிறவருக்கு உதவியா நின்றுட்டு இருந்தான். கடைசியில இந்த ஜெர்மன் மிஷனரி கேக்குறாரு, யாராவது வர்றீங்களா? Who is ready? இயேசுவுக்காக ஊழியம் செய்ய யாராவது வர்றீங்களா? Is there someone? Is there someone? கேக்குறாரு. Who will go? யார் போவா? யார் போவா? யார் போவா? சபையே அமைதியா இருக்குது. திடீர்னு இந்த 8 வயசு பையன், I will go, நான் போறேன் எழும்பி கத்துனா. யாரு? 8 வயசு பையன். கேக்குறீங்களா எல்லாரும்? சரித்திரம். 8 வயசு பையன் சொன்னான், நான் போறேன். ஒரே ஒரு பையன் தான் சொன்னான். கூட்டத்தின் முடிவுல அந்த ஜெர்மன் மிஷனரி கர்க் அவனை கூப்பிட்டு சொன்னாரு, என் தம்பி, ரொம்ப சின்ன பையனா இருக்க, நீ எல்லாம் இப்ப என்ன செய்ய முடியாது, மிஷனரி பணிக்கு ஆப்பிரிக்காவுக்கு வர முடியாது. ஆனா நீ வரலாம். ஆப்பிரிக்காவில் ஒரு டாக்டர் கூட இல்லப்பாங்க. அதனால நீ சும்மா வந்தா நல்லா இருக்காது. நீ டாக்டர் படிப்பெல்லாம் படிச்சு ஒரு டாக்டரா நீ வந்தனா ஆப்பிரிக்கால வந்து என்ன செய்யலாம், நீ நினைக்கிறத காட்டிலும் அதிகமா என்ன செய்யலாம், ஊழியம் செய்யலாம்.
அந்த 8 வயசு பையன் அதை ஒரு வாழ்க்கை குறிக்கோளா எடுத்துக்கிட்டான். வயசு எத்தனை? அவன் டாக்டரா படிச்சாங்க. அந்த பையன் என்ன படிச்சான்? டாக்டர் ஆகுற வரைக்கும் படிச்சான். டாக்டரா ஆகி அடுத்த நாள் டிகிரி வாங்கிட்டு எங்க ஓடுறான்? ஆப்பிரிக்காவுக்கு போனான். அந்த 8 வயசு பையன் வேற யாரும் இல்லைங்க, டேவிட் லிவிங்ஸ்டன். யார் அந்த பையன்? டேவிட் லிவிங்ஸ்டன். ஆப்பிரிக்காவுக்கு போன உடனே அப்படியே வாழ்க்கையெல்லாம் அருமையா ஆரம்பிக்கும் இல்ல. வாழ்க்கை அங்கதான் துவங்கிச்சு, துன்பம் அங்கதான் துவங்கிச்சு. உள்ள போன உடனே அவரே ஒரு டாக்டர். அவருக்கு மலேரியா, எல்லோ ஃபீவர், ஒரு தடவை இல்ல பல தடவை மலேரியாவால தாக்கப்பட்டார். அந்த துன்பங்களை அனுபவிச்சார். அது இல்ல, அது மாத்திரம் இல்ல, கொண்டு போன சாப்பாடெல்லாம் காலி ஆயிட்டு. ஆப்பிரிக்காவில் என்ன இருக்காங்க? வெறும் பஞ்சமும் பசியும் வேதனையும், மேல் நியூட்ரிஷன். 80 கிலோவா போன டேவிட் லிவிங்ஸ்டன் அங்க போன ஒரு சில மாதங்கள்ல 40 கிலோ 50 கிலோவா மாறிட்டார். பசி, ஆனாலும் என்ன செய்யல, திரும்பி ஊரை பார்த்து போல கால்நடையா நடந்தார். அங்க என்ன ஜீப்பா உங்களுக்கு? அங்க என்ன பெரிய லாரியா? இல்லது இன்னைக்கு வர ஊழியக்காரன் கேட்கிற மாதிரி எனக்கு கோட்ரஸ் கிடைக்குமா, வண்டி கிடைக்குமா, பெட்ரோல் அலவன்ஸ் கிடைக்குமா? போய் கிராமத்துல போய் ஊழியம் பண்ணிட்டு வானா எனக்கு மாசம் போன் பில் கட்டுவீங்களா? என்னென்ன டிமாண்ட் வைக்கிறாங்க இன்னைக்கு. கால்நடையா காடுகளுக்குள்ள விஷ பாம்புகள், சிங்கங்கள், விஷ பிராணிகளோட பயத்துல அவங்களுக்கு பயந்து போய் ராத்திரி நேரத்துல அங்க இங்க யானைகள் நடுவுல கால்நடையா கிராமமா நடந்தார். யாரு? டேவிட் லிவிங்ஸ்டன். கூட வந்தாங்க அவர் கூட ஒரு சில பேரு. அவங்க எல்லாரும் மலேரியாவில் ஒருத்தன் செத்துட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல பசி பட்னியில ஒருத்தன் செத்துட்டான். அப்படி கூட வரவங்க எல்லாம் என்ன பண்றாங்க மரணத்துல. ஆனா டேவிட் லிவிங்ஸ்டன் எங்க போ திருப்பி டிசைட் பண்ணல, என் ஊருக்கு, சொந்த ஊருக்கு. ஏன்னா 8 வயசுல எடுத்த முடிவு, ஆப்பிரிக்காவின் கண்டத்துல இயேசுவை நான் என்ன செய்வேன், நானு பிரசங்கிப்பேன். அது மாத்திரம் இல்ல, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா ஆரம்பத்துல, ஸ்லேவ் ட்ரேட், அடிமைத்தனம். அங்க வெளிநாட்டுக்காரங்க வந்து அடிமைகளா கொண்டு போற ஆப்பிரிக்கன்ஸ்க்கு விரோதமா அந்த தொழிலாளர்களுக்கு விரோதமா யுத்தம் செய்யறாரு, சண்டை போறாரு, பிரச்சனை, தனியா நின்று குரல் எழுப்புறாரு. அந்த பிரச்சனை அரப் நேஷன்ஸ், அந்த சவுதி அரேபியால இருந்து வந்து இங்க இருக்கிற அடிமைகள் எல்லாம் என்ன பண்ணிட்டு போறாங்க, கொண்டுட்டு போறாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகளோட அங்க தொடர்ந்து என்ன செய்யறாரு, ஊழியம் செய்யறாரு. கிராமமா போறாரு. ஒவ்வொரு கிராமத்துல பில்லி சூனியங்கள், பிசாசன் மந்திரங்கள் யாருக்கு விரோதமா செய்யப்படுது? டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு விரோதமா செய்யப்படுது. ஆனா எதையும் ஒரு பொருட்படுத்தாம தொடர்ந்து ஊழிய பாதையில் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஓடிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் ராத்திரி அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துல, காம்பவுண்ட்ல, அந்த கிராமத்தை சேர்ந்த அந்த ட்ரைபல் தலைவன் ஒரு தூது அனுப்புறான். டேவிட் லிவிங்ஸ்டன், உனக்கு நிறைய தடவை நாங்க வார்னிங் கொடுத்துட்டோம், எங்க கிராமத்துக்குள்ள இந்த இயேசு என்ன செய்யாத, கொண்டு வராத. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள். கவனிங்க, இந்த சம்பவம் எல்லாம் நடந்து இப்போ டேவிட் லிவிங்ஸ்டன் மீண்டும் அவருடைய சபைக்கு வரார். எந்த சபைக்கு? இந்த ஸ்காட்லாண்ட்ல எந்த சபையில அவர் எழுப்பி நின்று நான் போறேன்னு சொன்னார் பாத்தீங்களா, அந்த சபைக்கு வந்து இப்போ அவர் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாத்தையும் அந்த சபையில இருக்கிற எல்லார்ட்டையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, சொல்லிட்டு இருக்கும் போது இந்த சம்பவத்தை சொல்றாரு. ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது அன்னைக்கு எனக்கு ஒரு தூது வந்துச்சு. என்ன தூது? டேவிட் லிவிங்ஸ்டன் இப்ப இந்த கதை எங்க சொல்லிட்டு இருக்கிறாரு, தன்னுடைய சொந்த சபையில ஸ்காட்லாண்ட்ல சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ராத்திரி நாங்க எல்லாம் வந்து உன்னையும் உன் கூட இருக்கிற எல்லாரையும் என்ன செய்ய போறோம், நாங்க பிடிச்சி கொண்டு போய் கொன்னு எங்களுடைய தெய்வங்களுக்கு என்ன செய்வோம், நாங்க நரபலியா கொடுப்போம். கேக்குறீங்களா எல்லாரும்? கதை இல்லைங்க, சரித்திரத்துல நடந்தவைகளை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ டேவிட் லிவிங்ஸ்டன் பார்த்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே ஏன், எதுக்காக ஆண்டவரே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இந்த தேசத்துல வந்து இந்த கண்டத்துல வந்து உமக்காக ஊழியம் செய்யறேன், இவ்வளோ பட்ட பாடுகள் போதாதா? சரீரத்துல இவ்வளோ பாடுகள், இவ்வளோ பலவீனங்கள், இவ்வளோ வியாதி, இவ்வளோ எத்தனையோ பேர் செத்துட்டாங்க,
பசி, பஞ்சம், பட்டினி இதெல்லாத்தையும் நான் தாங்கிக்கிட்டு உங்களுக்காக ஊழியம் செய்யறேன். ஆனா இதுல பாருங்க எப்படி என்ன கொல்றேன்னு வர இன்னைக்கு வந்துட்டு இருக்கிறாங்களே, இதெல்லாம் எனக்கு தேவையா? why lord why? அந்த சம்பவத்தை சொல்றாரு சபைக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் சொல்றாரு, ஆனா அன்னைக்கு ராத்திரி நாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு தூங்கணும். அடுத்த நாள் கண்ணை திறந்து பார்த்தா எவனும் எங்களை என்ன செய்யல, கொல்ல வரல. ஆண்டவர் எங்களை என்ன செஞ்சாரு, பத்திரமா பாதுகாத்தார். அப்புறம் தொடர்ந்து அவர் சாட்சியை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா எந்த இனத்தலைவன் அவனை கொல்லுவேன்னு சொன்னானோ, ஒரு வருஷத்துக்கு அப்புறமா வேற ஒரு சம்பவத்துல அவனை என்ன பண்ண வேண்டியதாச்சு, அந்த கிராமத்தையும் அந்த ஆளையும் சந்திக்க வேண்டியதாச்சு. அந்த இடத்துல டேவிட் லிவிங்ஸ்டன் அவங்களுக்காக பிரசங்கம் பண்ணி அவங்களுக்குள்ள இருக்கிற பிசாசுகளை, பில்லி சூனியங்களை ஓட்டும் போது அவங்களை என்ன பண்ணிட்டானுங்க, கண்ணால பார்த்து இப்ப அவங்களுக்கு நடந்த உடனே அன்னைக்கு ராத்திரி அந்த இன தலைவனும் அந்த முழு கிராமமும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டாங்க. அது அப்படி சொன்ன உடனே சபையாரெல்லாம் கரங்களை தட்டி என்ன செஞ்சாங்க, எவன் உன்னை கொல்ல வரேன்னு சொன்னானோ அவனே என்ன செஞ்சிருக்கிறான், அவன் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பி இருக்கான். அப்போ டேவிட் லிவிங்ஸ்டன் அவனை பார்த்து கேட்டாராம், நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன கொல்ல வரேன்னு சொன்னியே, ஏன் நீ கொல்ல வரல, ஏன் மனசு மாறிட்ட அப்படின்னாலாம். அவன் சொன்னான், நான் யார் சார் மனசு மாறினா, நான் கொல்ல வந்தோம், நாங்க எல்லாம் வந்தோம். என்னது, நாங்க எல்லாரும் வந்தோம், அன்னைக்கு ராத்திரி வந்தோம். நீ தங்கி இருக்கிற அந்த காம்பவுண்டு கிட்ட வரும்போது பார்த்தோம். ஏங்க கவனிங்க, இதெல்லாம் கதை இல்லை, இதெல்லாம் சரித்திரத்துல நடந்தது, ரெக்கார்ட் பண்ணப்பட்டவைகள். உன் காம்பவுண்ட் கிட்ட நாங்க வந்தோம், 39 ராட்சச மாதிரி நிக்கிறவனுங்க உன் காம்பவுண்ட சுத்தி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, நின்று காவல் காத்துட்டு இருந்தானுங்க. அவனுங்கெல்லாம் பார்க்க எத்தனை அடின்னு கூட சொல்ல முடியாது, அவ்வளோ அடி உயரமா இருந்தான். ஒவ்வொருத்தன் கையில பட்டயம் இருந்துச்சு. அவங்கெல்லாம் அப்படியே உன் காம்பவுண்டை சுத்தி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படியே நடமாடிட்டு இருந்தாங்க. நாங்க கரெக்டா எண்ணணும் எத்தனை பேரு, 39 ராட்சசர்கள் அங்க நின்றுட்டு இருந்தாங்க. டேவிட் லிவிங்ஸ்டன் ஒன்றும் புரியல. அவர் நினைச்சார், ஆண்டவரே எனக்காக நீங்க பரலோக சேனை என்ன பண்ணீங்களே, அனுப்பி என்ன பாதுகாத்தீங்களே, உமக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஸ்லோத்திரம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, அந்த சாட்சியை முடிச்சார். கவனிங்க, கதை முடியலாங்க. உடனே இந்த சாட்சியை கேட்ட அந்த சர்ச்சு பாஸ்டர், அவருக்கு அது எப்படி அவ்வளோ கரெக்டா சொல்றாங்கன்னு தெரிஞ்சு கேள்விப்பட்டு மீட்டிங் முடிஞ்சு வந்த உடனே, டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டன், நீங்க சொன்னீங்களே அந்த சம்பவம், அது எப்போ நடந்துச்சு, அது எப்படின்ற உங்களுக்கு ஞாபகம் இருக்கானோடனே, டேவிட் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு பழக்கம், இந்த மிஷினரிகளுக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் எழுதி வைக்குவாங்க. நம்ம பாஸ்டர் கூட அந்தமானுக்கு அவருக்கு பழைய டைரிஸ் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, என்னைக்காவது அதெல்லாம் அதில் நிறைய டைரிஸ் திருடி கொண்டு போயிட்டாங்க. நிறைய பேர் நிறைய டைரிஸ் எல்லாம் எங்க வீட்டில் வந்து, ஐ மீன் சொல்றேன், நான் வேதனையோட சொல்றேன். அகாப்பையில இல்லாதவங்க, அகாப்பையை விட்டு போனவங்க, பழைய விசுவாசிகள்லாம் இப்படி பழைய அந்தமானுடைய ஊழிய கதைகள், அந்த புக்ஸ், டைரிஸ், போட்டோஸ் எல்லாம் ஒரு அன்புல பாசத்துல தான் என்ன பண்ணிட்டாங்க. ஆனா they've taken it. எங்க வீட்டுல இல்ல அதெல்லாம் நீங்க நானே படிச்சிருக்கிறேன். 70s நம்முடைய பிஷப் எழுதின ஒரு சில ப்ரேயர் ரிக்வெஸ்ட், அதெல்லாம் fascinating. உடனே அவர் பேக்குள்ள கையை விட்டு டைரி எடுத்து சொன்னாரு, அம்மா அதோ இந்த தேதியில இன்னைக்கு அவன் அந்த நடந்ததா அவன்கிட்ட இருந்து எனக்கு இந்த லெட்டர் வந்தது. அந்த பாஸ்டர் அப்படியே சொன்ன, ஒரு நிமிஷம் அப்படியே இருங்கன்ட்டு அவர் உள்ள ஓடி போய் சர்ச்சில் ஒரு டைரி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பாரம்பரிய திருச்சபைகள். அந்த திருச்சபைகள் எல்லாம் என்ன செய்வாங்க, என்னென்னைக்கு லிட்டர்ஜிக்கலி என்னென்ன நடந்துச்சு, என்ன மீட்டிங், எந்த டே, எத்தனை பேர் வந்தாங்க, எல்லாம் எழுதி வச்சிருப்பாங்க. இவர் சொன்ன அதே டேட்டுக்கு அவர் ஓடி போயிட்டு டச் டைரி எடுத்துட்டு வந்து அவர் முன்னாடி காமிக்கிறாரு. நீங்க சொன்ன அதே தேதி பாருங்க ஐயா அப்படின்னு காமிக்கிறாரு. அன்னைக்கு ஒரு புதன்கிழமை, அன்னைக்கு அந்த புதன்கிழமையில சர்ச்சில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்திருக்கு. அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல 39 பேரு முழங்காலிட்டு டேவிட் லிவிங்ஸ்டனுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஜெபம் பண்ணியிருக்காங்க. கவனிங்க, எந்த இரவு உன்னை கொல்லுவேன் அவன் வந்தானோ அந்த இரவுல 39 ராட்சகர்களை இங்க பார்த்திருக்கிறான். அதே இரவு ஸ்காட்லாண்ட்ல 39 பேரு டேவிட் லிவிங்ஸ்டனுக்காக முழங்காலிட்டு ஜெபித்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் உலகம் எங்கும் போங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வரும்போது உங்களை பலன் உண்டு. நீங்க
யூதேய சமேரியா எல்லா இடத்துக்கும் போங்க ஆண்டவர் சொல்றாரு. சும்மா அனுப்புறங்க, பரிசுத்த ஆவியானுடைய பலன் பாதுகாப்பு உங்களோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா. மிஷனரி பணினா சும்மா இல்லைங்க. மிஷனரி பணியில தியாகப்பட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு தொடர்ந்து போங்க. ஆனா தேவனுடைய பாதுகாப்பு நம்ம மேல இருக்குது அப்படின்றத நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா.